நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து Faith that obeys God's word, திருவசனத்திற்கு கீழ்ப்படுகிற விசுவாசம் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோட வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? 17வது நூற்றாண்டில் ஊழியம் செய்த பிஷப் ரால்ஃப் ப்ரவுன்ரிக் இவ்விதமாக சொல்றார். என்ன சொல்றார்னா, டு டிசீவ் இஸ் பேட், ஏமாற்றுவது மோசமானது. அடுத்தது என்ன சொல்றார்னா, டு டிசீவ் யோர்செல்வ்ஸ் இஸ் வர்ஸ், உங்களையே ஏமாற்றிக் கொள்வது அதைவிட மோசமானது. மூன்றாவது என்ன சொல்றார்னா, to deceive yourselves about your souls is worst of all. உங்கள் ஆத்மாவை குறித்து உங்களையே ஏமாற்றிக் கொள்வது அனைத்தையும் விட மிக மோசமானது. பட் the best of all, சிறப்பானது என்னன்னா, தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆத்துமாவை மோசம் போக்குவது எல்லாவற்றை காட்டிலும் மோசமானது. ஆனால் அந்த ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய திருவசனத்தை தேவன் நமக்கு கிருபையாக ஒரு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். Faith that obeys God's word, திருவசனத்திற்கு கீழ்ப்படியும் விசுவாசம். உங்களுடைய வேதாகமத்தை யாக்கோபுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வசனங்கள் 18 முதல் 27 வரை. இந்த 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் 4 முக்கியமான கேள்விகளுக்கான பதில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இதை 4 செய்திகளாகவும் கொடுக்கலாம். பட் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம விரைவாக அந்த 4 கேள்விகளுக்கான பதிலை இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். முதலாவது கேள்வி என்னன்னா, வாட் இஸ் காட்ஸ் வேர்ட்? திருவசனம் என்றால் என்ன? அதற்கு 3 பதில்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில், அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். இந்த இடத்துல திருவசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய வசனம், வேர்ட் ஆஃப் ட்ரூத், சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இந்த சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தால் தான் நமக்கு புதிய ஒரு வாழ்க்கையை அவர் தந்திருக்கிறார். ஆகவே இந்த திருவசனம், இந்த தேவனுடைய வார்த்தை, அது சத்திய வசனம். அடுத்தது, வாட் இஸ் காட்ஸ் வேர்ட்? திருவசனம் என்றால் என்ன அப்படி என்பதற்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2ஆம் பதில் என்ன அப்படின்னா, அதை குறித்து 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. சுவாதீன பிரமாணம், லா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த திருவசனம் சுவாதீனத்தை அல்லது ஃப்ரீடம், அதை கொடுக்கக்கூடிய வசனம். உண்மையாகவே வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார். இந்த லா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது இது சுயாதீன பிரமாணம். இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வரார், விடுதலை வாழ்க்கைக்கான பாதையில் கொண்டு வரார். அந்த நேரத்தில் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு தான் 10 கற்பனைகளை தரார், நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? விடுவிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இது சுயாதீன பிரமாணம்
அப்படின்னு சொல்லும்போது, லா ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, இது அவரால் விடுவிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய விதத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தை காணப்படுகிறது. இது முதலாவது நாம் பார்த்தோம், இது சத்திய வசனம். அடுத்தது சுயாதீன பிரமாணம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது தொடர்ந்து அதே 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பூரண பிரமாணம் அப்படின்னு சொல்லி. பெர்ஃபெக்ட் லா, ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது அது பூர்ணமானது, பெர்ஃபெக்ட். அதுல எந்த ஒரு குறைவும் இல்லை. ஏன் அப்படின்னா, இது பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய கடவுளை குறித்து, தேவனை குறித்து நமக்கு காண்பிக்கக்கூடிய விதத்துல இருக்குது. எப்படிப்பட்டவர் நம்முடைய கடவுள்? அவர் பூரண சர்க்குணர். அவரை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய விதத்துல தான் இந்த திருவசனம் காணப்படுகிறது. ஈவன் அந்த 10 கற்பனைகள்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் களவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு? இது எப்படி அவரை குறித்து நமக்கு காண்பிக்கிறது? அவர் கொடுக்கிறவர், ஜெனரஸா கொடுக்கிறவர். அவர்தான் நமக்கு ப்ரொவைடர் என்பதை நமக்கு காட்டக்கூடிய விதத்தில் இருக்குது. இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நம்முடைய கடவுள் ஒரு ஃபெய்த்ஃபுல் காட், அவர் உண்மையுள்ளவர் என்பதை காட்டக்கூடிய விதத்தில் இருக்குது. இவ்விதமாக தான் 10 கற்பனைகளுமே, அதுவும் குறிப்பாக இறுதி பகுதியில் காணப்படுகிற கற்பனைகள் அவருடைய ஒரு கேரக்டர், அதை காண்பிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. வாட் இஸ் காட்ஸ் வேர்ட்? திருவசனம் என்றால் என்ன? அது சத்திய வசனம். அடுத்தது அது சுயாதீன பிரமாணம். அடுத்தது பூரண பிரமாணம். இதை தேவன் நமக்கு கிஃப்டாக கொடுத்திருக்கிறார். அடுத்த கேள்வி என்னன்னா, வாட் டஸ் காட்ஸ் வேர்ட் டூ? திருவசனம் என்ன செய்கிறது? அதற்கும் 3 பதில்களை இந்த பகுதியில் பார்க்கிறோம். முதலாவது பதில் என்னன்னா, 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இந்த திருவசனம், இந்த சத்திய வசனம் என்ன செய்கிறது அப்படின்னா, முதலாவது நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது, நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறது, ஒரு நியூ லைஃப், ஒரு புதிய ஒரு துவக்கத்தை, ஒரு ஆரம்பத்தை அது நமக்கு கொடுக்கிறது. மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில இது செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளது தான் திருவசனம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? முதலாவது முக்கியமானது, ஒரு புதிய பிறப்பை, ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறது. அடுத்தது, இந்த திருவசனம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், அதை குறித்து 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். இந்த தேவனுடைய வசனம், திருவசனம் நம்முடைய உள்ளத்துல நாட்டப்பட்டிருக்கிறது. It has been implanted in our hearts. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக புதிய உடன்படிக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கையை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த புது உடன்படிக்கை என்ன? 33ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இதுதான் புதிய உடன்படிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கையை திருவசனத்தின் மூலமாக நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல,
புதிய உடன்படிக்கைக்குரிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அவருடைய அந்த நியாயப்பிரமாணத்தை, சுயாதீன நியாயப்பிரமாணத்தை, பூரண நியாயப்பிரமாணத்தை என்ன செய்றாருன்னா நம்முடைய உள்ளத்துல வைக்கிறாரு. அவர் வைக்கிறார். எப்படி அவர் சித்தம் கொண்டு அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தாரோ அதே விதமாக அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த சத்திய வசனம் என்ன செய்கிறது? ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது. அடுத்தது அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இதே வசனத்துல நம்ம பார்க்கும்போது 21ஆம் வசனத்துல உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பிறரை ஏமாற்றுவது நல்லதல்ல, அதே போல நம்மை ஏமாற்றுவது அதை காட்டிலும் மோசமானது. நம்முடைய ஆத்துமாவை நாம் ஏமாற்றுவது அது எல்லாவற்றை காட்டிலும் மோசமானது. ஆனால் இந்த திருவசனம் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. இப்படிப்பட்ட திருவசனத்தை தான் நமக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்டாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஜீவனுள்ள வார்த்தை, இது சத்திய வார்த்தை, இது நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய, அல்லது விடுதலையின் பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள், மீட்கப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு புக். அது மாத்திரம் இல்லை, பூரண நியாயப்பிரமாணம், பூர்ணராகிய நம்முடைய கடவுளை குறித்து நமக்கு காண்பிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. இதன் மூலமாக ஒரு புது பிறப்பு. அது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் நம்முடைய இருதயங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது கேள்வி என்னன்னா, how should we respond to God's word? திருவசனத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் காரியம் என்னன்னா, இதுல நம்ம வாசிக்கும் போது 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், அடுத்தது பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேட்கிறதற்கு தீவிரம். இந்த லெட்டர் யாக்கோபுடைய நிருபமாக இருந்தாலும் சரி, அதே போல பவுலுடைய நிருபங்களாக இருந்தாலும் சரி, இது திருச்சபையில் வாசிக்கப்பட்டது. இதை வாசிக்கும் போது தேவனுடைய ஜனங்கள் கேட்டார்கள். இந்த திருவசனத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா, இந்த திருவசனத்தை நாம் கேட்க வேண்டும். ஒருவேளை நீங்க இதை சொல்லி கேட்டிருப்பீங்க, திருவசனத்தை வாசிக்கல வேண்டும் அப்படின்னு சொல்லி. எஸ், திருவசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். ஆனால் திருவசனத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய சத்தத்தையே நம்ம கேட்கிறோம். இது அவருடைய வார்த்தை, அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதை வாசிக்கும் போது கூட அவருடைய சத்தத்தை தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இதுல என்ன மெயின் காரியத்தை அவர் சொல்ல வர்றாரு? ஒருவேளை பேசுறதற்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும், அதை குறித்து அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா தொடர்ந்து இந்த பகுதியில் வாசிக்கும் போது 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால். சோ
இந்த இடத்துல திருவசனத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கேட்க வேண்டும். நாம் எப்படி கேட்க முடியும்? திருவசனத்தை வாசிப்பதின் மூலமாக தான் அதை கேட்க முடியும். திருவசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவருடைய சத்தத்தையே நம்ம கேட்கிறோம். கேட்கிறதற்கு நாம் தீவிரமாய் இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த திருவசனத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கேட்க வேண்டும் ஆண்டுடைய வசனத்தை, இந்த திருவசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய இருதயத்துல அது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதமான விதத்துல எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, சாந்தமாய் தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த திருவசனத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கேட்க வேண்டும், அடுத்தது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் 22ஆம் வசனம். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வசனம். யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஒபே காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு, திருவசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை கேட்க வேண்டும், அவருடைய சத்தத்தை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கேட்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இறுதியாக இந்த திருவசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது கேள்வி, 3 குறிப்புகள். கடைசியா அடுத்த கேள்வி என்னன்னா, வாட் டஸ் obedience to God's word look like? திருவசனத்திற்கு கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் எவ்வாறு காணப்படுகிறது? இதை ஒரு 3 உதாரணங்கள் மூலமாக யாக்கோபு சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறார். முதல் உதாரணம் என்னன்னா, 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். முதலாவது காரியம், ஆண்டுடைய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறோம் என்பது எப்படி அது காண்பிக்கப்படும்? நம்முடைய நாவை நாம் அடக்குவதன் மூலமாக. 3 உதாரணங்கள். அதுல முதல் உதாரணம் நாவை அடக்குவது. இந்த கடிதத்தை யாக்கோபு ஒரு ஆடியன்ஸ், ஒரு குரூப்புக்கு எழுதுறார். அதை குறித்து நம்ம 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும். இது ஒருவேளை இந்த சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். ஆகவேதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக இதை கொடுக்கிறார். ஈவன் கேட்கிறதற்கு தீவிரமாயும் அப்படின்னு சொல்லும்போது கூட அடுத்தது என்ன சொல்றாரு? பேசுகிறதற்கு பொறுமையாயிருக்கணும்னு சொல்றாரு. ஐ திங்க் நாவை அடக்குவது இந்த விசுவாசிகளுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாருன்னா, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட், அப்படி நீங்க திருவசனத்தை கேட்டு இருதயத்தில் வைத்து கொண்டு கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் நாவை அடக்குவீர்கள் என்பதை சொல்றார். இந்த நாவை அடக்குவதை குறித்து அடுத்த 2-3 அதிகாரங்கள்ல கூட திரும்ப திரும்ப யாக்கோபு இதை சொல்றார். ஆகவே இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். அவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு நமக்கு கூட அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான்.
நம்முடைய நாவை அடக்குவது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்று நாம் வைத்துக்கொள்வோம் என்றால், நம்முடைய பேச்சை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து பேசுவதோ அல்லது நம்மை குறித்து பெருமையாக பேசுவதோ அல்லது ஒரே நாவினால கர்த்தரை நாம துதித்து அதை ஒரே வாயினால சபிக்கிறதோ இது இருக்கக்கூடாது. திருவசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் தங்களுடைய நாவை அடக்குவார்கள். அது முதல் காரியம். அடுத்தது 2வது காரியம் என்ன சொல்றாருன்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும். ஏற்கனவே இந்த அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இந்த விசுவாசிகள் மத்தியில காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்துல எழுதுறார். நான் நினைக்கிறேன் இந்த விசுவாசிகளுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நாவை அடக்காதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். அடுத்தது அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவேளை விசுவாசிகளான ஐஸ்வர்யவான்கள், ஐ திங்க் அவங்க இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகள் படுகிற உபத்திரவத்தை விசாரியாமல் இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகவே தான் இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு கூட நீங்க ஒருவேளை இந்த திருவசனத்தை, இந்த சத்திய வசனத்தை, இந்த சுயாதீன பிரமாணமான பூரண பிரமாணத்தை நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் இதை நீங்கள் நிச்சயமாகவே செய்ய வேண்டும். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகள் படுகிற உபத்திரவத்தை அவர்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, சங்கீதம் 68:5 வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாயிருக்கிறார். பூரண பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த பிரமாணம் எப்படி அவர் பூர்ண சர்க்குணராய் இருக்கிறார் அதை காட்டக்கூடியதாய் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விசுவாசிகள் இப்படிப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். சத்திய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாகவே நாவை அடக்குவார்கள். அடுத்தது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவங்கள விசாரிப்பார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இதுவே மாசில்லாத சுத்தமான பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். 3வது இதே பகுதியில் என்ன வாசிக்கிறோம் என்றால், உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்வார்கள். இது 3வது உதாரணம். உண்மையாகவே திருவசனத்தை நம்ம கேட்டு ஏற்றுக்கொண்டதற்கு கீழ்ப்படிவோம் என்றால், உலகத்தில் நம்ம வாழும்போது கூட உலகத்தால கரைப்படாதபடிக்கு, இதே பகுதியில் நாம் வாசிக்கிறோம் 21ஆம் வசனத்துல, எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்லி, இந்த துர்க்குணம் அல்லது உலகத்துக்குரியவைகள் இவைகள் விசுவாசிகளுக்கு சரியானது அல்ல. இவைகளை ஒழித்து விட வேண்டும். தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் உலகத்துல வாழ்ந்தால் கூட உலகத்தார் போல வாழ மாட்டார்கள். மீட்கப்பட்டவர்கள் போல வாழ்வார்கள். திருவசனம் இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். இந்த திருவசனத்தை நாம் நேசிக்கிறோமா? அப்படி நேசிக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்பதற்கு நம்ம
முக்கியத்துவம் கொடுப்போம். சத்தத்தை கேட்பதற்கு ஒருவேளை சில நேரத்தில் நம்முடைய பிஸியான டைமில் எப்படியாவது பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக நம்ம வாசிப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு வசனத்தை, இல்லைன்னா நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஆப்பில் இருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாக பொறுமையோடு, நிதானத்தோடு, சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொறுமையோடு, நிதானத்தோடு நம்ம படிக்க வேண்டும். அடுத்தது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால அவருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். இது ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை யாக்கோபு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதே என்பதை மறந்து விடுவான். ஒருவேளை நம்ம காலையில் எழுந்த உடனே கண்ணாடியை போய் பார்க்குறோம். தலை நல்லா சிவப்பட்டிருக்காது. அடுத்தது காலையில் எழுந்த உடனே நம்முடைய முகம் ரொம்ப களைப்பாக இருக்கும். அதே முகத்தோடு போய் நம்ம மற்றவர்களை பார்க்க விருப்பப்பட மாட்டோம். நம்முடைய ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், அதுவும் சரியாக இல்லை. யாருமே அப்படி தலை சீவப்படாத, ஃபேஸ் எல்லாம் கழுவப்படாத, நல்ல ட்ரெஸ் போடாமல் கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே ஒருவேளை வேலைக்கோ அல்லது அப்படியே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லைன்னா அப்படியே கடைக்கோ அப்படியே சர்ச்சுக்கோ நம்ம போவதில்லை. தலையை சீவிட்டு நல்லா முகம்லாம் கழுவிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு தான் போவோம். அதே விதமாக தான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறாரு, திருவசனத்தை கேட்க வரும்போது, வாசிக்க வரும்போது கூட பார்த்துட்டு அப்படியே கடந்து செல்லாதபடிக்கு அந்த சுவாதீன பிரமாணம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது, அந்த பூரண பிரமாணம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது, அதன்படி நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். பார்த்து நம்முடைய ஃபேஸ் நமக்கு மறைந்து போய் விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது என்பதை இங்கே யாக்கோபு தெளிவாக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறார். நம்ம கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்த உடனே நம்முடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலை சீவி நல்ல ஃபேஸ்லாம் கழுவி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்மளை பர்ஃபெக்டாக ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினைப்போம்ல. அதே விதமாக தான் திருவசனத்துக்கு வரும்போது கூட அதே பாஸ்டரில் பார்த்து வாசித்து அதற்கு கீழ்ப்படிய நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஃபெய்த் தட் ஒபேஸ் காட்ஸ் வேர்ட். திருவசனத்திற்கு கீழ்ப்படியும் விசுவாசம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை நாம் நிச்சயமாகவே செய்ய வேண்டும். இந்த திருவசனம் சத்திய வசனம், அது சுவாதீன பிரமாணம், அது பூரண பிரமாணம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கையை தரும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடியது. நம்முடைய ஆத்துமாவை நாம் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த திருவசனத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் ஃபெய்த் தட் ஷோஸ் நோ பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் காட்டாத விசுவாசம் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.